ஆனால் லைஃப்பில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேங்க, நமக்காக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க நம்மளை தவிர. எல்லோரும் பேசுவாங்க, உனக்கு நான் வந்து எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன், லைஃப் லாங் அவங்க கூட இருப்பேன், நான் தான் உனக்கு வந்து ஒரு பேக் போனாக இருப்பேன், இப்படிலாம் நிறைய உருட்டுவாங்க. அது எப்படி சொல்கிறது, நான் லவ்வர்னு சொல்ல வரல, பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, நான் பொதுவாக தான் பேசுகிறேன் சரிங்களா. அப்படி இந்த மாதிரிலாம் டைலாக் நிறைய பேர் பேசுவாங்க, பட் யாரும் கூட நிற்க மாட்டாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, அது உங்களோட கஷ்ட காலத்தில் நீங்களா தெரிஞ்சுப்பீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு 100 பேர் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் கூட ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலியை தவிரனா உங்கள் அப்பா அம்மாவை தவிர. அது லேட்டராக தான் எனக்கு புரிஞ்சுது. பட் இருந்தாலும் நான் அவங்களே மதிக்க மாட்டேன்னு வைங்களேன். ஆக்சுவலாக எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். பட் எங்கள் அம்மாவை நான் வந்து மதிக்கவே மாட்டேன். ஆனால் அது தப்புன்னு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் இருக்காதிங்க. நான் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன்.